நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரம் வேற லெவல் அவரோட மைண்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சா இந்த மாதிரி உருண்டை காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்புல அப்படியே போடுறாரு. ஒரு போடு பாருங்க. கரெக்டா மாய நம்ம சிவனாண்டி இருக்கான்ல, அவன் கொலைகேஸ்ல ஒண்ணும் புரியல. இப்ப இவன் செத்து போனானே, இவன் கொலைகேஸ்ல அவன் வீட்டுக்கு யாரும் போன் பண்ணி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் யாரும் பண்ணல, பண்ண தேவையில்ல, நாம பண்ண வைப்போம், பண்ண வச்சு அவங்களை பிரச்சனை சிக்க வைப்போம், அதானே நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஜெயிலருக்கு போன் பண்ணி, ஹலோ ஜெயிலர், சொல்ல மறந்துட்டேன், அவன் வேற இப்ப உயிர் பொழைச்சிடான், அக்யூஸ்ட், இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு பக்கம் கேஸுக்கு தேவையான எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க, கரெக்டா வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உடனே அவங்க வீட்டுக்கு மாயாவுக்கு போன் போடுது. மாயா மாயா மாயா, இனிமே நீ காளி காளி காயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்கா. உடனே டே 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 என்னடா பேசுற, என்ன பேசுற, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஏது கொண்டு சொல்லிட்டு கையும் ஓடல காலும் ஓடல, கை பாரு அடுக்குது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த பாத்துக்கு எந்த அரெஸ்ட் வாரண்ட் அரெஸ்ட் ஆயிட்டு கம்மு நீயே வந்து மாமியார் வீட்டுல உட்காந்துரு, தேவையில்லாம நான் ஒரு பக்கம் பிரச்சனை மாட்டி என் வேலை போய் எதுக்கு சொல்லு பாக்கலாம், ஒரே அடியா நீயே வந்துட்டா எனக்கும் கொஞ்சம் சுலபமா இருக்கும், என்ன சொல்றேங்க மாயா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே ஜெயிலரு என்கிட்ட கை நீட்டு காசு வாங்கினியா, அதெல்லாம் வீடியோ ஆதாரமா எடுத்து வச்சிருக்கேன், இனி இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியும், அதனாலதான் எல்லாமே ஆதாரத்தோட எடுத்து வச்சுக்கிறேன், உன்னால தப்பிக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாக்கணுமே ஜெயில இருந்து, மேடம் சும்மா சொல்லி பார்த்தோங்க மேடம், திடீர்னு உங்க மனசு மாதிரி நீங்க ஒருவேளை என்ன காட்டி கொடுத்துட்டா என்ன ஆகும், அதனால நம்ம சொல்லி பார்த்தா, ஆனா நீங்க உஷாரா இருக்கீங்க, இதுதான் மேடம் உங்ககிட்ட பிடிச்சிருக்கிற ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கா. டே 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 நான் எத்தனை பேரை பார்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு பக்கம் சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து சைலண்டா போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே யாருகிட்ட போய்க்குன்னு சொல்லிட்டு பாத்தியா மாயா, முன்னாள் காதலி முன்னாள் காதலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சாங் ஓடுது நம்ம தலைவனுக்கு பின்னாடியே. விக்ரமுக்கு என்ன பண்றதுங்க, என்ன இருந்தாலும் முன்னாள் காதலி, அப்படியாப்பட்ட முன்னாள் காதலி இப்ப முன்னாள் ரவிடி, முன்னாள் கொலகாசியா மாறி இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதுல போய் முடிய போகுதுன்னு சொல்லி தெரியலங்க. கழுத கேட்டா குட்டிச்சவரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம மாயா நிலைமை இருக்க. மாயா பிடிச்சி ஜெயில போட்டு சும்மா ஒத்தன்னு உதைக்கணும். அதை பார்த்து நான் அப்படியே ஆனந்தம் ஆனந்தம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டா பாடணும். இதெல்லாம் என்னைக்கு நடக்க போகுது, எப்ப நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. நானும் அவளோட காத்துன்னு இருக்கேன், வருமா வருமா அந்த வசந்த காலம் வருமா வருமான்னு சொல்லிட்டு. ஆனா இன்னும் வந்த பாடவே இல்லைங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா, மறுபக்கம் நம்ம இனியா இருக்காங்கல்ல, அப்படியே சும்மா சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ரவுடிய பலான்னு அடிக்கிறாங்க. எதுக்கடா அவனை அடிச்சுன்னு, டே அவனே நோஞ்ச மாதிரி அவன் பாட்டுக்கிறான், அவங்ககிட்ட சண்டையில தேப்பு இனியாவா எதனா அவன் நீ எதுக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஒரு பக்கம் இந்த பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் ஓடின்னு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதா போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே எதுக்குடா இந்த பொழப்பு, மனகட்ட பொழப்பு தேவையில்லாம நம்ம இனியா எதுக்கு இதுல இன்வால்வ் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரியலைங்க. இனியா இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இதுல எவ்வளவு பிரச்சனை வரும். அவன் வயதுல குழந்தை இருக்கான், அவன் திடீர்னு ஆசிட்ட மூஞ்சில் ஊத்திட்டா என்ன அவன் எதுவுமே யோசிக்கிறது இல்லைங்க, முட்டாள் மாதிரி. நானும் ஆவேசப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசப்பட்டு இந்த மாதிரி பண்றதெல்லாம் வாழ்க்கை தலையில போட்டுரும். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.